ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இப்போது உனக்கான வெற்றி செய்தியோடு தான், நீ சந்தோஷப்படக்கூடிய நல்ல செய்தியோடு தான் இந்த அப்பன் முருகன் உன்னை பார்க்க வந்திருக்கேன். இதை கேட்காம போனினா அப்புறம் நீ தான் எதுவுமே சரியாக நடக்கலைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஏன்னா நான் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதை புரிஞ்சுக்கிற பக்குவம் தான் இன்னும் உனக்கு வரலை. முதல்ல நான் சொல்கிறத கேளு. இந்த அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுப்பேன், மகிழ்ச்சியை கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்திருந்தேன் அல்லவா? இதோ அது அனைத்தையும் கொடுப்பதற்காகவே உன்னை தேடி வந்தேன். நீ எங்கே போனாலும் என்ன செஞ்சாலும் உன்னை பாதுகாப்பு கவசமாக இருந்து நான் பாதுகாக்கிறேன். நீ மன நிம்மதியோட மகிழ்ச்சியோட வாழ்வதற்கு இந்த அப்பன் முருகன் உனக்கு துணை நிற்பேன். நீ எதை நினச்சும் பயப்படாமல் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இரு. உன் எதிர்காலத்தை பற்றிய பயம் உனக்கு வேண்டாமென் செல்லமே. உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான சந்தோஷமான விஷயங்களை உனக்கே சாதகமாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். உன் கண்களுக்கே தெரியாமல் நான் பல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்திக்கிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் பொறுமையாக இருந்தீன்னா எதிர்காலத்தில் நடக்கிற விஷயங்கள் நான் உன் நன்மைக்காக செஞ்ச நல்லதையும் உனக்கு புரிய வைக்கும் அல்லவா? இத்தனை நாளா நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இன்னைக்கு பலன் கிடைக்க போகுது. கூடிய சீக்கிரம் நீ ராஜ வாழ்க்கையை அமோகமாய் வாழும்படி இந்த அப்பன் முருகன் செய்ய போகிறேன். இன்னையிலிருந்தே உனக்கான மகிழ்ச்சியான காலம் ஆரம்பமாயிருச்சு. இனிமே நீ கேட்டதையெல்லாம் உன்னிடம் வந்து சேர வேண்டியதையெல்லாம் தங்குதடை இல்லாமல் சிறப்பாக வந்து சேரும். எல்லாருமே உனக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நீ என்ன சொல்றியோ அதை கேட்டு அதன்படி நடக்கவும் ஆரம்பிப்பாங்க. படிப்படியாக உன் கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து நீ ராஜ வாழ்க்கையை வாழலாமே செல்லமே. உனக்கு உதவி செய்ய ஒருத்தருமே இல்லையேன்னு மனம் வருத்தப்பட்டாயல்லவா? இதோ உனக்கான உதவியை செய்வதற்காகவே இந்த அப்பன் முருகன் ஏதாவது ஒரு மனித ரூபத்தில் வரப்போகிறேன். எதையுமே நீ முயற்சி செய்யாமல் வாழ்க்கை மாறலை, எனக்கு உதவி செய்ய ஒருத்தரும் இல்லைன்னு சொல்லாத. முதல்ல உன்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையை மாற்றுறதுக்காக நீ கொஞ்சம் முயற்சி செய். நீ முயற்சி செய்கிறத பார்த்துட்டு உனக்கு உதவி செய்ய மனித ரூபத்தில் நான் வந்து நிற்பேனேன்னு செல்லவே. எந்த விஷயத்தையுமே தைரியமாக நீ செய்ய ஆரம்பி. உன் வாழ்க்கையை வாழக்கூடிய முடிவுகளை நீ தான் சரியாக எடுக்கணும். அடுத்தவங்ககிட்ட விட்டினா அவங்களுக்கு எது லாபமாக இருக்குமோ, அவங்களுக்கு எது சாதகமாக இருக்குமோ அப்படி தான் அவங்க முடிவெடுப்பாங்க. உன் வாழ்க்கைக்கு எது சரியாக இருக்கும்னு நீயே முடிவெடுப்பது தான் சரியாக இருக்கும். பல நேரங்களில் நீ முடிவெடுக்கும்போது உன் மனசு உன்னை போட்டு குழப்பலாம். ஆனால் அதிலிருந்து நீ கண்டிப்பாக மீண்டு வரணும். என்னை நம்பி நீ எடுக்கிற முடிவுகளில் எல்லாம் இந்த அப்பன் முருகன் நிச்சயம் உனக்கு துணையாக இருந்து வெற்றி பாதையில் உன்னை கொண்டு போவேனேன்னு செல்லமே. கொஞ்சம் பொறுமையாக இரு. உனக்கு எது தேவையாக இருந்தாலும் அதை தேடி நீ போக வேண்டாம். உண்மையான மனசோட உனக்கு தேவையானதை ஒரு முறை என்கிட்ட சொன்னீனா, என் உருவத்தை மனசில் நினச்சிக்கிட்டு என்கிட்ட வேண்டுதல் வச்சினா, அந்த விஷயம் உனக்கு நல்லதாக இருக்கும்னா அதை கண்டிப்பாக நான் உனக்கு கிடைக்க செய்வேன். எந்த விஷயம் நடக்கணும்னு ஆசைப்பட்டாலும் உன் கடமையும் பொறுப்பையும் நீ உணர்ந்து செயல்பட்டாலே போதும். உனக்கு எது தேவையோ அது அனைத்தையும் நானே கொடுப்பேன். மற்றவங்களை எதிர்பார்த்து வாழாதே. இந்த அப்பன் முருகனை நம்பி வாழும் உனக்கு எந்த எதிர்பார்ப்புகளும் பொய்யாக போக ஏமாற்றங்களை தர நான் விடமாட்டேன். என்னை நம்பிட்டு நீ கவலை இல்லாமல் இரு. சில விஷயங்கள் நடக்காத போது அது எப்போ நடக்கும்னு ஏங்கி காத்திருக்கும் போது காத்திருப்பின் வழிகள் அதிகமாகவே இருக்கும். ஆனால் கண்டிப்பாக காத்திருப்பு நல்ல பலனை கொடுக்கும். அது நடக்கும்போது உனக்கு எல்லை இல்லாத ஆனந்தமும் வந்து சேரும் அல்லவா? அப்படி இத்தனை நாள் பொறுமையாக காத்திருந்தனே, வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அனுபவிக்க தயாராகு. இன்னும் எத்தனை நாளைக்கு கஷ்டப்படணும்னு கேட்ட உன் வாழ்க்கையில் இப்பொழுது மகிழ்ச்சி ஆரம்பமாக போகுது. உன் வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்தனே, இனி எதுக்காகவும் கவலைப்படவே வேணாம். யார்கிட்டையும் போய் உனக்கு தேவையானதை அவங்க செஞ்சு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கவும் செய்யாத. நீ செய்கிற நல்லதையெல்லாம் அவங்க பாராட்டி உனக்கு நல்ல பேரை சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்காதேன்னு சொன்னவே. யார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும்னு முயற்சி செய்யாமல் நீ உனக்கு உண்மையான ஆளாக நடந்துக்கோ. உன்னை பெற்ற தாய் தகப்பனுக்கு நீ உண்மையாக நடந்துக்கிட்டாலே நீ செய்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம்
தானாகவே உனக்கு நல்ல பேரை சம்பாதிச்சு கொண்டு வந்து சேர்க்கும். வீணாக கண்டதையும் யோசிச்சு குழப்பம் அடையாமல் மனசை தூய்மையாக வச்சுக்கோ. இந்த அப்பன் முருகன் உன் கூடவே தானே இருக்கேன். உன் மன வலியையும் வேதனையும் போக்கி உன் மன வருத்தத்தை அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்குறேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ நம்பிக்கையை விட்டுட வேண்டாம். கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோ. வருங்காலத்தை நினச்சி கவலைப்படாத. இதுவரைக்கும் உன்னை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு வந்த எனக்கு நீ நினச்ச விஷயங்களை நடத்தி கொடுக்க தெரியாதா என்ன? என்னை மனதில் நினைத்து செயல்படும் உனக்கு எல்லா வகையிலும் நானே நல்லதை நடத்தி கொடுப்பேன். என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்காக தான் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக நிம்மதியாக இரு. எந்த விஷயம் நடந்தாலும் இது நமக்கு சரியாக வருமா, இது நமக்கு சந்தோஷத்தை கொடுமா, மகிழ்ச்சியை கொடுக்குமான்னு நீ சந்தேகப்பட வேண்டாம் என் செல்லமே. உன் வாழ்க்கை நிலையை உயர்த்தி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். என்ன நடந்தாலும் அது ஏன் விருப்பப்படி தான் உன் வாழ்க்கையில் நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் நலனுக்காக நான் அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன். நீ எந்தவித குழப்பமும் கொள்ளாமல் நிம்மதியாக இரு. இனிமேல் உனக்கு நடக்க வேண்டியதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அடுத்தடுத்து நீ சந்தோஷப்படும் அளவுக்கு இனிப்பான நல்ல நிகழ்வுகள் நடக்க தான் போகுது. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கும் பக்திக்கும் நான் கண்டிப்பாக உனக்கு நல்ல பலனை கொடுக்குறேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ எதுக்காகவும் பதட்டம் கொள்ளாதே. இப்போதைக்கு சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக இல்லாத போது நீ என்னதான் உண்மையாக நடந்துக்கிட்டாலும் உன்னை சுற்றி உள்ளவங்க கண்களுக்கு நீ போலியா பொய்யான ஆளா சுயநலக்கார ஆளாகத்தான் தெரிவாய் என் செல்லமே. ஏன்னா நீ நல்லது செஞ்சுருக்கன்றத சூழ்நிலை அவர்களுக்கு தப்பாக காட்டுது. அவங்களுடைய சிந்தனைகள் வேறு மாதிரி இருக்குது, கண்ணோட்டம் வேறு மாதிரி இருக்குது. அதனால் யார் உன்னை தப்பாக நினச்சாலும் அதுக்காக நீ கவலைப்படாத. உன்னை படைச்ச எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும். நீ எதை நினச்சும் கவலை கொள்ள வேண்டாம். இந்த உலகத்தில் யாருமே யாருக்கும் அடிமை கிடையாது. அடுத்தவங்களுக்கு நீ அடங்கி போகணும், அடிமையாக வாழணுன்ற அவசியத்தை நான் உனக்கு கொடுக்கல. எல்லாருமே சமம்தான்றத நீ மனசில் வச்சு செயல்படு. அதை புரிஞ்சுக்காதவங்களுக்கும் நான் கூடிய சீக்கிரம் புரிதலை உண்டு பண்ணுறேன். அது வரைக்கும் நீ பொறுமையாக இருந்தீனா போதும். வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு நல்வழியை காட்ட நான் இருக்கேன். உன் கோரிக்கைகளையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை நடத்தி கொடுக்குறேன். நீ நல்லபடியாக வாழும்படியும் வாழ்க்கையை நிம்மதியாக சந்தோஷமாக வாழும்படியும் கூட நானே உனக்கு வழிகாட்டுறேன் என் செல்லமே. உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. எத்தனை தடைகள் வந்தாலும் அதை உனக்கு சாதகமாக மாற்றி காட்டுறேன். சில விஷயங்களில் முக்கியமான சில முடிவுகளை எடுக்கிறதுக்கான நேரம் வந்திருக்கு. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது உன் குடும்பமோ வாழ்க்கையோ வேலையோ, அதில் முடிவு எடுக்கும் போதெல்லாம் என்னை மனசில் நினச்சிக்கிட்டு உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய்ய ஆரம்பி. உன் வாழ்க்கை மீதோ அல்லது என் மீதோ உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நடந்த பழைய கசப்பான நினைவுகளையும் நிகழ்வுகளையும் நான் விடுவிச்சு இனி நடக்க போகிறதையெல்லாம் உனக்கு நன்மையாக நல்ல முறையில் நடத்தி கொடுக்குறேன். இனிமேல் உன் வாழ்க்கை வண்ணமயமாக மாறும் என் செல்லமே. இன்னையோட உன் துன்பங்களையெல்லாம் நான் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் இன்பத்தை கொண்டு வந்து சேர்த்துறேன். சூரியனை கண்ட பனி போல உன் கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போயிடும். உன் வாழ்க்கையில் என்ன நடக்கணுன்றத நான் ஏற்கனவே தீர்மானிச்சிட்டேன். இனிமேல் நீ நினச்சதையெல்லாம் ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும். சற்றும் தாமதிக்காமல் உனக்கான வேலையை நீ செய்ய ஆரம்பி. யார் எதை தடுக்க நினச்சாலும் அதை தாண்டி நான் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்குறேன். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் புன்சிரிப்போடும் உன் வாழ்க்கையை வாழ்ந்திடு தங்கமே. உனக்கான நல்லதை செய்ய இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். எந்த விஷயமும் எந்த தங்குதடையும் இல்லாமல் குறித்த நாளில் சிறப்பாக நடக்கத்தான் போகுது. நீ நினச்சதை விட எல்லா விஷயங்களையும் நான் நல்ல முறையில் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக இரு. இத்தனை நாளாக நீ அனுபவித்த கஷ்டங்களுக்கெல்லாம் இப்போது ஒரு முடிவு வரப்போகுது. எந்த சூழ்நிலையிலையும் நீ மனம் தளர வேண்டாம். நீ எப்போது என நினச்சாலும் நான் உனக்காக ஓடி வந்து நிற்பேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ தனிமையை அனுபவிக்கும்படி நான் விட்டுட மாட்டேன். உன்னை சுற்றி நடக்கிறத நினச்சி கவலைப்படுவதை முதல்ல நிறுத்து. எப்போதும் நீ மன நிம்மதியோட மகிழ்ச்சியோட வாழணுங்கிறது தான்
இந்த அப்பன் முருகனின் விருப்பம். அதுக்கு இப்போதுதான் ஒரு நல்ல மகிழ்ச்சியான தொடக்கம் வந்திருக்கு. வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்களையும் சிரமங்களையும் நினச்சி நீ கண்ணீர் விடவோ கவலைப்படவோ வேண்டாம். கூடிய சீக்கிரம் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுத்துட்றேன். எந்த சந்தேகமும் இல்லாமல் கண்மூடித்தனமாக என்னை நம்பலாமே செல்லமே. எதுக்காகவும் கவலைப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இரு. உன் வேண்டுதல்களை எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு தானே. கண்டிப்பாக நீ நினைக்கிறத நான் நிச்சயம் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்வழியை காட்டி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணும்னு தான் என் அன்பு பிள்ளையான உன்னை தேடி வந்திருக்கேன். இப்போதைய உன்னுடைய கஷ்டமும் சூழ்நிலையும் கூடிய சீக்கிரம் சரியாகி நீ நல்ல வாழ்க்கையை நல்லபடியாக வாழத்தான் போகிற. உன் நேர்மையான நல்ல எண்ணத்துக்காகவே நான் உன் கூடவே இருந்து உனக்கான உதவியை செஞ்சு கொடுக்குறேன். எந்த விஷயம் நடக்கணும்னு ரொம்ப ஆசையாக காத்திருந்தியோ அது நிச்சயமாக நடந்தே தீரும். சில விஷயங்கள் நீ எதிர்பார்க்கறது போல் நடக்கிறன்றதுக்காக நீ என்கிட்ட கோபித்து கொள்கிறாய் அல்லவா? வருத்தப்படாதே. நீ ஆசைப்பட்டபடி அத்தனை விஷயங்களையும் நான் நிச்சயம் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். எல்லாத்தையும் உன் நன்மைக்கானதாக நல்லதாக நான் நடத்தி கொடுப்பேன். நீ மன மகிழ்ச்சியோடும் பொறுமையோடும் இரு. சூழ்நிலைகள் எல்லாம் கூடிய சீக்கிரம் உனக்கு சாதகமாக மாறிடும். எந்தவித பயமும் உனக்கு வேண்டாமே செல்லமே. வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளையும் தடைகளையும் தடங்கல்களையும் நினச்சி வருத்தப்படாமல் தைரியமாக இரு. கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாகி நீ நினச்சது எல்லாம் நல்லபடியாக நடக்கப் போகுது. தடைகளை கண்டு பயப்பட வேண்டாம். நீ அடைய வேண்டிய இலக்கை மனசில் நினச்சிக்கிட்டு அதையே முன்னிறுத்தி உனக்கான செயல்களை சரியாக செய்ய தொடங்கு. உன் வேலையில் கவனம் செலுத்து. முடியாததை உனக்கு முடிச்சு கொடுக்க இந்த அப்பன் முருகன் இருக்கேன். என் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு எப்போதும் வழிகாட்டியாக இருக்கும். கவலையை விட்டுட்டு நீ நிம்மதியாக வாழலாமே செல்லமே. இனிமே உன் வாழ்க்கை நல்ல முறையில் மாறத் தொடங்கும். எந்த விஷயமா இருந்தாலும் இது நடக்குமோ நடக்காதோன்ற குழப்பம் உனக்கு வேண்டாம். உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல பாதையை காட்டி உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். சந்தேகத்தை தூக்கி எறிஞ்சிட்டு மனசை மகிழ்ச்சியாக நீ வச்சுக்கணுமே சங்கமே. காயப்பட்ட மனசோட அப்பா முருகா இதை சரி பண்ணுங்கன்னு நீ என்கிட்ட வச்ச வேண்டுதல்களை எல்லாம் நான் கூடிய சீக்கிரம் உனக்கு மாற்றி கொடுத்துட்றேன். எல்லா விஷயங்களையும் நீ சந்தோஷப்படும் அளவுக்கு உனக்கு சாதகமாகவும் நடத்தி கொடுக்குறேன். உன் மன வருத்தத்துக்கும் வேதனைக்கும் வலிக்கும் காரணமானவங்கள நினச்சி நீ வருத்தப்பட வேணாம். அதுக்கு பதிலாக அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் மனசை லேசாக்கிக்கோ. நிச்சயமாக நீ செய்த நன்மைகளுக்கெல்லாம் உரிய நல்ல பலன் உனக்கு கிடைச்சே தீரும். எப்போதும் மகிழ்ச்சியாக இரு. எல்லாமே சரியாக நடந்தாலும் கூட உன் மனசில் ஏதோ ஒரு குறை இருக்குன்னு எனக்கு தெரியும். எதை கண்டும் கவலை கொள்ளாதே. உன் மன வருத்தத்தை போக்கி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுப்பேன். எந்த விஷயத்தை நினச்சி நீ பயந்துக்கிட்டு இருக்கியோ, எதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அது அனைத்தும் சரியாகும். நீ எப்போதும் நேர்மறை எண்ணத்தோடு செயல்படு என் செல்லமே. நம்பிக்கையோடும் பொறுமையோடும் வாழும் உனக்கு எல்லா வகையிலும் நான் நல்லதை நடத்தி கொடுப்பேன். கடைசி நிமிஷத்தில் கூட உன் வாழ்க்கையில் நான் அதிசயங்களை உண்டு பண்ணுவேன். என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். எந்த சூழ்நிலையிலையும் இந்த கந்தன் யாரையும் கைவிட மாட்டேன்னு. என்னை நம்பியே உனக்கு நீ எதை இழந்தாலும் அதை தாண்டி உனக்கான சிறந்த உயர்வானதை நான் நடத்தி கொடுப்பேன். நீ எப்போதும் நிம்மதியாக இரு. உன் மன போராட்டம் எனக்கு தெரியும். வாய்விட்டு சொல்ல முடியாத பல பிரச்சனைகளோடு தானே, பல கஷ்டங்களோடு தானே நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க. நீ அமைதியாக இருந்தாலே நானே உன் மன பாரத்தையும் கஷ்டத்தையும் என்னிடம் ஏந்தி கொண்டு உனக்கான அனைத்தையும் சரி செஞ்சு கொடுத்துட்றேன். நீ அமைதியோட பொறுமையாக இருந்தாலே கூடிய சீக்கிரம் நீ நல்ல நிலைமைக்கு உயர்ந்திட முடியும் என் செல்லமே.